பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யாரெல்லாம் நான் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணுமே, நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகணுமேன்னு சொல்லி யோசித்து கொண்டு பல நாளாக ஏங்கி கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமான தீர்க்க தரிசன வார்த்தையை ஆமோஸ் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அன்றைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தை இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு கடந்து வருகிறது. அவர்களை அவர்கள் தேசத்துல நாட்டுவேன். எந்த பட்டணத்துல இல்ல எந்த வேலை ஸ்தலத்துல இல்ல நீங்கள் எந்த தேசத்துல எந்த கான்டினென்ட்ல நீங்க செட்டில் ஆகணும்னு சொல்லி விரும்பி ஜெபித்து கொண்டிருந்தீங்களோ, கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவனுடைய தீர்மானத்தின்படி அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். இந்த வார்த்தை கடந்து வருகிற இந்த நாட்கள் இருந்து ஒரு 6 மாதத்திற்குள்ள உங்களுக்கு உரிய இடத்துல கர்த்தர் உங்களை நாட்ட போறாருங்க. நீங்க இருக்க வேண்டிய தேசத்துல கர்த்தர் உங்களை நாட்ட போறார். கர்த்தருக்கு சித்தமான இடத்துல, இந்த தேசத்துல தான் நீங்க இருக்கணும், இந்த இடத்துல தான் உங்க குடும்பம் செழிக்கணும், இந்த இடத்துல தான் நீங்க வாழணும், இந்த இடத்துல தான் தேவனுக்கு என்று ஊழியம் செய்யணும். கர்த்தர் உங்களை எந்த இடத்துல நாட்டும்படியா, எந்த இடத்துல பர்மனன்ட் பண்ணும்படியா தேவன் சித்தம் கொண்டாரோ, எந்த பட்டணத்துல வைத்து உங்களை உயர்த்தும்படியா தேவன் சித்தம் கொண்டாரோ, இந்த வார்த்தை எப்பொழுது எந்த இடத்துல கேட்கிறீங்களோ அந்த நாட்கள்ல இருந்து 6 மாதத்திற்குள்ள ஆமோஸ் 9:15 படி உங்களை உங்க தேசத்துல நாட்டுவார். உங்களுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட தேசத்துல நாட்டுவார். எவ்வளவு நாள் ஒரு வேலையில ஒரு பர்மனன்ட் இல்லாம போய்கொண்டே இருக்கிற ஆண்டவரே, குறுகிய நாட்களுக்குள்ளாய் ஒரு வேலை ஆண்டு பர்மனன்ட்டா கொடுக்க போறார். அதில் நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆக போறீங்க. இதுவரைக்கும் ஒரு 3 இடத்துல வேலை பார்த்துட்டீங்க. இந்த 4வது முறை என் ஆண்டு மாத்திரா இருப்பாருங்க. அந்த இடத்துல நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆக போறீங்க. என் ஆண்டு உங்களை உறுதிப்படுத்த போறார். அந்த இடத்துல ப்ரொமோஷனை கொடுத்து கர்த்தர் உயர்த்த போறார். அந்த இடத்துல உங்க திறமைகள் வெளிப்பட போகுது. கடந்த 3 இடத்துல நீங்க வேலை செய்த இடத்துல உங்களுடைய பொட்டன்ஷியல் அவங்க பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. நான் வேலை செய்த ஒரு இடத்துல என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தக்கதாய் வேலைகளை கொடுக்காதபடி எத்தனையோ விதத்துல என்னை கஷ்டப்படுத்தி நான் அந்த இடத்திலிருந்து வேற மாற்றத்துக்கு போகும்படியாய் பல வருடங்களுக்கு முன்பாக முயன்ற பொழுது எக்ஸிட் இன்டர்வியூல அந்த மேனேஜர் என்னை பார்த்து சொன்ன காரியம், உங்களுடைய ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், ஆனா உங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்தபடி இங்க யூஸ் பண்ணல, we are missing your potential சொன்னார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து கடந்து வருவது எனக்கு கஷ்டமா இருந்தாலோ, பட் ஐ ஹேட் a satisfaction, but my strength was recognized. இன்னைக்கு ஒரு வேளை அப்படி வேலை இடத்துல எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, இவங்க யூஸ் பண்ணவே இல்லையே, கவலைப்படாதீங்க. ஆமோஸ் 9:15 படி அவர்களை அவர்கள் தேசத்துல நாட்டுவேன். My God will establish you in the land where God has ordained for you. உங்களுக்கென்று கர்த்தர் முன்குறித்த இடம் இருக்கிறது. உங்களுக்கு என்று தேவன் முன்குறித்த இடம் இருக்குது. அதற்காக தான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி என்னை நிறுத்துங்கன்னு சொல்லுகிற பொழுது அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். யோசேப்புக்கு இந்த ரகசியம் நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் எங்க ஆண்டவர் நடத்தினாலும் எல்லா இடத்திலும் தேவனை பற்றி கொண்டு தேவ சித்தத்தை பிடித்துக் கொண்டு ஒரே ஒரு தரிசனம் தாங்க யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த தரிசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டார். அவருக்குரிய தேசத்துல என் ஆண்டவர் ராஜாவுக்கு பார்வோனுக்கு அடுத்தபடியா செகண்ட் இன் கமாண்டாய் யோசேப்பை வைத்து வாழ்நாள் முழுவதும் மகிமையா இருக்க செய்தார். மகிமையா இருக்க செய்தார். எகிப்தின் ஜனங்களுக்கு ஒரு ரட்சகனாய் என் ஆண்டவர் வைத்தார். நீங்க 3வது இடத்தை வைத்து 4வது இடத்துக்கு ஒரு வேலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போறார். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அநேகரை கட்டி எழுப்புகிற ஒரு உன்னத பாத்திரமா இருப்பீங்க. கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு மகனா மகளா இருப்பீங்க. இந்த வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்காய் கடந்து வருகிறது. அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். நிச்சயமா ஆண்டவர் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். You will be established. தயவு செய்து எங்க நான் செட்டில் ஆக போறேன், என் ஃபேமிலி எங்க பர்மனண்டா இருக்க போறேன், கவலையப்படாதீங்க. எந்த தேசத்தில் நீங்க இருக்கணுமோ அதற்குரிய விசா உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்ற வேளையில அந்த தேசத்துல போய் இறங்குவீங்க. கர்த்தர் உங்களை அந்த இடத்துல நாட்டுவார். எல்லாவற்றிலும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய நன்மையும் இந்த பூமியில நீங்க சுதந்திரிப்பீங்க. ஆமோஸ் 9:15 சாட்சியா நீங்களும் உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.